கொத்தமல்லியோட நிறம் மாறாமல் எப்படி சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான வீடியோ தாங்க இது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அதனோட நிறம் அப்படியே மாறாமல் இருக்குது. அப்படி இருந்தால் தாங்க சட்னி நல்லா வாசனையாக இருக்கும். அதனோட மருத்துவ குணங்கள் எல்லாமே அப்படி நமக்கு கிடைக்கும். இதனோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே நான் போட்டு தனித்தனியாக வறுத்து அரைச்சிருக்கேங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் நல்லா ஒரு கைப்பிடி அளவு நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கணும். அது நல்லா ஃபுல்லாக வதங்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக இப்படி வதங்கினதுக்கப்புறமா எடுத்துகிட்டு கொஞ்சம் புளியும் சேர்த்து அரைக்கணும். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கணும் இல்லையா, அதை போட்டு நல்லா அரைச்சிட்டு கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சா தான் அதில் நிறம் மாறாமல் இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக்